الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. نعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أفرأيتم النار التي تورون أأنتم أنشأتم شجرتها أم نحن المنشئون نحن جعلناها تذكرة ومتاعا للمقوين. صدق الله العليم. இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனுக்கு அனைத்து புகழும் புகழ்ச்சியும் உண்டாகட்டுமாக. ஈருலக தலைவர் எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. சிறப்பிற்கும் கண்ணியத்திற்கும் நிறைந்த இந்த ஜும்மாவினுடைய நாளில் வெகு விரைவாக பள்ளிவாசலுக்கு வந்து இந்த ஜும்மாவினுடைய எல்லா அமல்களையும் செய்து நன்மைகளை முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு வந்து அமர்ந்திருக்கும் பெரியவர்கள், வாலிபர்கள், வீட்டில் இருந்தபடியே ஜும்மா உரையை கேட்டு அமல் செய்ய வேண்டும் என்ற ஆர்வத்தோடு கேட்டுக்கொண்டிருக்கும் தாய்மார்கள் அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான முதல் கண் சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சமீப காலமாக நம்மையெல்லாம் ஆச்சரியத்திலும் ஆழ்த்திருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், அமெரிக்காவினுடைய கலிபோர்னியாவில் பற்றி எரியக்கூடிய தீ நரகத்தை போன்று காட்சி அளிக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டிடங்கள் எரிவதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த மாதிரியான அழிவுகள் சமுதாயத்திலே பல அழிவுகளை நம்மால் பார்க்க முடிகின்றது. காற்றின் மூலமாகவும், தண்ணீரின் மூலமாகவும், நெருப்பின் மூலமாகவும் பலதரப்பட்ட அழிவுகளை நாம் எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம். இதை பற்றி அல்லாஹு தாலா குர்ஆனிலே பல இடங்களில் நமக்கெல்லாம் தெளிவுபடுத்துகின்றான். உதாரணமாக நெருப்பு என்பதை பற்றி குர்ஆனிலே 145 ஆயத்துகளை அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். நெருப்பை பற்றி 145 வசனங்களில் அல்லாஹு தாலா இந்த சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்துகின்றான். அந்த 145 நெருப்புகள் என்பது, அதிலே 4 வகையான நெருப்புகள் இந்த துனியாவிலே நமக்கெல்லாம் எடுத்து சொல்லப்பட்ட நெருப்புகள் என்பதையும் அல்லாஹு தாலா நமக்கெல்லாம் தெளிவுபடுத்துகின்றான். இந்த நெருப்பு என்றால் பொதுவாக வெளிரங்கத்தில் நடக்கக்கூடிய விஷயம் மட்டும்தான் நமக்கெல்லாம் தெரியும். அதனுடைய ஆரம்பம் நமக்கு தெரியுமான்னு சொன்னா கண்டிப்பா நமக்கு தெரியாது. உதாரணமாக அல்லாஹ் சொல்றான், இன்ன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த், இந்த பூமியை நான் படைத்தேன். பூமி என்பது பலதரப்பட்ட வஸ்துக்களை நான் படைத்திருக்கிறேன். அதிலே ஒன்று இரவும் பகலும் மாறி மாறி வருகிறது. இது யார் மாத்துறான்னு உங்களுக்கு தெரியுமா? இது எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு தெரியுமா?
அதே போன்று நெருப்பு என்பதனுடைய துவக்கம் என்ன? அன்றைய காலத்திலே இப்பொழுது போன்று சிலிண்டர் கிடையாது, தீப்பெட்டி கிடையாது, லைட்டர் கிடையாது. அப்ப எப்படி நெருப்பு உருவானது? கண்ணியமானவர்களே, 2 குச்சிகளை வைத்து என்ன செய்வாங்க? நெருப்பை உருவாக்கி கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலும் மர அஃபான் என்று சொல்லக்கூடிய 2 குச்சிகள் இருந்தது. நபி அவங்க என்ன செய்வாங்க? பிரயாணத்திலே செல்லும் போது இந்த 2 குச்சிகளை எடுத்து செல்வார்கள். எங்கெல்லாம் நெருப்பினுடைய தேவை இருக்கிறதோ அந்த குச்சிகளை உராசி கொள்வார்கள். அந்த இடத்திலே நெருப்பு வரும் என்பதாக வரலாற்றிலே நாம் பார்க்கின்றோம். பல சூறாக்களிலே அல்லாஹ் என்ன செய்யறான்? இந்த நெருப்பை பற்றி நமக்கெல்லாம் சொல்லி காண்பிக்கின்றான். ஏதோ வீடுகள் எல்லாம் எரிகிறது, காட்டு தீ பரவியது, காடுகள் எரிகின்றது. பொதுப்படையாக பத்திரிகையாளர்கள் சொல்லக்கூடிய விஷயம் என்ன? இதெல்லாம் இயற்கையினுடைய சீற்றம். என்ன சொல்றாங்க? இயற்கையினுடைய சீற்றம். நாம என்ன சொல்றோம்? இது இயற்கையாக நடக்கவில்லை, அல்லாஹ் நடத்தி கொண்டிருக்கின்றான். எதற்காக? எதற்காக அல்லாஹ்வே இந்த சமுதாயத்தை படைச்சிட்டு எதுக்கு நெருப்பு வச்சு எரிக்க வேண்டும்? காற்றின் மூலமாக அழிக்க வேண்டும், தண்ணீரின் மூலமாக அழிக்க வேண்டும். என்ன நோக்கம்? அல்லாஹ்வை விளங்க வேண்டும் என்பதற்காக, மறுமையை விளங்க வேண்டும் என்பதற்காக. அல்லாஹ்வே நேர வானத்திலிருந்து இறங்கி நான் தான் அல்லாஹ்னு சொல்லிட்டா நம்ம என்ன செஞ்சிருவோம்? உடனே நம்பிடுவோம். யாராவது மறுப்போமா? யாருமே மறுக்க முடியாது. ஆனா அல்லாஹ் என்ன செய்யறான் தெரியுமா? நான் ஒருத்தவன் இருக்கிறேங்கிறத இரவு பகல் மாறி வருவதன் மூலமாக, எந்த ஒரு காய்ஞ்ச மரம் இல்லாத பச்சை மரத்திலே நெருப்பை மூட்டி விடுவதன் மூலமாக, நெருப்பை எரிய வைத்து இது போன்ற விஷயங்களின் மூலமாக அல்லாஹ் என்ன செய்யறான்? நான் இதையெல்லாம் செய்கிறேன் என்பதை இந்த சமுதாய மக்களுக்கு அல்லாஹ் உணர்த்துகிறான். இது செய்வதனுடைய நோக்கம் இருக்குது. அது பல விஷயங்கள், பல காரணங்களாக இருக்கலாம். நாம செஞ்ச அநியாயமாக இருக்கலாம், நாம் செய்த பாவமாக இருக்கலாம். ஆனால் எதை செய்தாலும் அது செய்வது அல்லாஹ் மட்டும்தான் என்பதை நாம் என்ன செய்யணும்? முழுமையாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியமானவர்களே, எத்தனை வருடங்கள் சம்பாதித்த சொத்துக்கள். அமெரிக்காவினுடைய கலிபோர்னியாவில் பெரிய நடிகர்கள் எல்லாம் குடியிருக்கக்கூடிய ஒரு பகுதி, ரொம்ப வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடியவர்கள், பல தலைமுறையாக சொத்துக்களை பாதுகாத்து பல மில்லியன் அளவிற்கு சொத்துக்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சொத்துக்கள் தன்னுடைய கண்ணுக்கு முன்னால் கருகி சாம்பல் ஆகுவதை பார்க்கின்றார்கள். அதான் அல்லாஹ் சொல்றான், நீ என்ன மறந்து துன்யாவில் என்ன சம்பாதிச்சாலும் சரி, என்ன சொத்துக்கள் சேர்த்தாலும் சரி, அது உனக்கு எந்த புரோஜனத்தையும் தராதுன்னு அல்லாஹ் சொல்றான். இதெல்லாம் ஒரு படிப்பினை. இதெல்லாம் ஒரு படிப்பினை. எங்கேயோ நடந்துச்சு நினைக்க வேண்டாம், நமக்கும் படிப்பினை. 100 ஆண்டுகள் அல்லாஹ்வை மறந்து சொத்துக்களை சேர்த்து இந்த சமுதாயத்திலே ஒரு பெரிய அந்தஸ்தோடு வாழ வேண்டும் என்று நாம் முயற்சி செய்தால் ஒரு சில நாட்களில் அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்? அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவான். காட்டுறானா இல்லையா? அல்லாஹ் ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டானா? எல்லாம் கருகி கட்டிடங்கள் எல்லாம் எரிந்து சாம்பலாகி விட்டது. கண்ணியமானவர்களே, அதனால்தான் அல்லாஹ் சொல்றான், என்னை நீங்கள் நினைத்துக் கொண்டிருங்கள், நான் தான் அனைத்தையும் செயல்படுத்தி கொண்டிருக்கின்றேன், எதுவும் தானாக நடக்கவில்லை. அல்லாஹ் என்ன செஞ்சானா, பூமியை படைச்சு இந்த தண்ணியில தூக்கி போட்டுட்டான். தண்ணியில போட்ட உடனே தண்ணியிலே பூமி மிதங்கியது. அல்லாஹ் சொல்றான், பூமி தண்ணீரிலே மிதங்கியது. அந்த மிதங்கி பூமி ஆடிக்கொண்டிருக்கும் போது நாம் மலையை படைத்து அந்த பூமியின் மீது வைத்தோம். எதற்காக? அந்த பூமியினுடைய உறுதிப்பாட்டிற்காக. மலக்குகள் கேட்டாங்களாம், ரப்பே, அப்ப மலைதான் மிகவும் வலுவானதா? இல்லை இல்லை, மலையை விட வலுவானது ஒன்று இருக்கிறது. அது என்ன? இரும்பு என்று சொன்னான் அல்லாஹ். மலக்குகள் அடுத்து கேட்டார்கள், ரப்பே, இரும்புதான் மிகப்பெரிய வலுவானதா? இல்லை இல்லை, இரும்பை விட நெருப்பு மிகவும் வலுவானது, அந்த இரும்பையே உருக்கி விடும் என்று அல்லாஹ் சொன்னான். அப்ப நெருப்பு தான்
மிக உயர்வானதா, பெரியதா? இல்லை இல்லை, நெருப்பை விட தண்ணீர் மிக பெரியது. அடுத்து மலக்குகள் கேட்டார்கள், ரப்பே தண்ணீர் தான் பெரியதா? இல்லை இல்லை, தண்ணீரை விட காற்று அதை விட பெரிதானது. அல்லாஹ் சொல்லிட்டு இன்னொரு செய்தியை அல்லாஹ் சொல்றான், இதையெல்லாம் விட ஒரு பெரிய விஷயம் என்னவென்று தெரியுமா? ஒரு பெரிய நன்மை என்னவென்று தெரியுமா? ஒரு மனிதன் சதக்கா செய்தால் காற்றை விட, நெருப்பை விட, இரும்பை விட பன்மடங்கு பெரிய அந்தஸ்தை பெறுகின்றான். இதையும் அல்லாஹ் சொல்றான். கண்ணியமானவர்களே, அப்ப நெருப்பு என்பது அல்லாஹ் நமக்கு காட்டியிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு படிப்பினை. அஃபரைத்துமுன்னாரல்லதி தூரூன், எரியக்கூடிய நெருப்பை நீங்கள் பார்க்க வேண்டாமா? சூரத்துல் வாக்கியால அல்லாஹ் சொல்றான், அஃபரைத்துமுன்னாரல்லதி தூரூன், எரியக்கூடிய நெருப்பை நீங்கள் பார்க்க வேண்டாமா? அன்தும் அன்ஷஅதும் ஷஜரதஹா அம் நஹ்னுல் முன்ஷிஊன், எந்த ஒன்றுமே இல்லாத பச்சை மரத்திலிருந்து அந்த நெருப்பு வெளியிலே வருகிறது. ஒரு மரமும் உராசும் போது பச்சை மரம், ஆனால் அதிலிருந்து நெருப்பை நாம் வெளியாக்கினோம். அல்லாஹ் நம்மளை சிந்திக்க சொல்றான். நஹ்னு ஜஅல்நாஹா தத்கிரா, அறிவுள்ளவர்களுக்கு, சிந்தனையாளர்களுக்கு இதிலே படிப்பினை இருக்கிறது என்பதாக அல்லாஹு தாலா குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காண்பிக்கின்றான். கண்ணியமானவர்களே, ஆகையினால் அல்லாஹ் காட்டியிருக்கக்கூடிய இந்த நெருப்பு இருக்கிறது, இது மிகவும் மோசமானது. அல்லாஹ் அதை சிந்திக்க சொல்றான், என்னுடைய படிப்பினை என்பதாகவும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். இந்த நெருப்பு இருக்குது, 4 வகையான நெருப்பு இருக்குது. ஒரு நெருப்பு என்னங்க, அதுல சூடும் இருக்கும், வெளிச்சமும் இருக்கும். சூடும் இருக்கும், தொட்டா சுடும், பார்க்க வெளிச்சமா இருக்கும். இன்னைக்கு கலிபோர்னியாவில் எரியுதா இல்லையா? அந்த மாதிரியான நெருப்பு, பார்க்க நரகத்தை போன்ற ஒரு வெளிச்சம், நெருப்பு கங்கினுடைய வெளிச்சம், பக்கத்துல போனா கடுமையான சூடு. இந்த நெருப்பை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகின்றான். இப்ராஹிம் நபி அவர்களை அந்த நம்ரூத்தினுடைய கூட்டம் ஒரு மிகப்பெரிய நெருப்பை ஏற்பாடு செய்தது. அந்த நெருப்பு வெளிச்சமாக இருந்தது, பக்கத்துல கூட யாருமே போக முடியல. அப்ப என்ன செய்யப்பட்டுச்சு? ஒரு ஊஞ்சல் செய்யப்பட்டு அந்த ஊஞ்சலிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை உட்கார வைத்து அதிலே தூக்கி எறிய வேண்டும் என்று முடிவு செய்யப்பட்டது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தகப்பனாரும் அதுல ஒரு என்ன செஞ்சாங்க, இவரை யாருமே காப்பாற்ற முடியாதுங்கிற ஒரு நம்பிக்கையில இருந்தார். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? மலக்குகளை அனுப்பி வைத்தான். நபியே, உங்களை நாங்கள் நெருப்பிலே தூக்கி போடும்போது நாங்கள் பாதுகாத்து விடுகின்றோம். அப்பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், ஹஸ்பூனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், ஹஸ்பூனல்லாஹு வ நிஅமல் வக்கீல், உங்களுடைய உதவி எல்லாம் எனக்கு தேவையில்லை, உங்களுடைய உதவி எல்லாம் எனக்கு தேவையில்லை, அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். அவங்க சொன்ன வார்த்தை தான் அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறான், ஹஸ்பூனல்லாஹு வ நிஅமல் வக்கீல். ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான், அல்லாஹ் என்னோடு இருக்கிறான். அல்லாஹ் என்ன செஞ்சான் தெரியுமா? குர்ஆனிலே சொல்லுகின்றான், யா நாரு கூனி பர்தன் பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நெருப்பை குளிர்ச்சியாக்கினோம், அவர்களுக்கு சலாமத்தாக்கினோம். அந்த நெருப்பிலே தூக்கி போட்டவுடன் அவர்கள் நிம்மதியாக இருந்தார்கள். யாராவது நெருப்புல போட்டா நிம்மதியா இருக்க முடியுமா? ஆனா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான்? அந்த நெருப்பை குளிர்ச்சியாக்கினான், நெருப்பிலே நிம்மதியை கொடுத்தான். காரணம் அவர்களுடைய ஈமான். இது ஒரு வகையான நெருப்பு. 2வது நெருப்பு என்ன தெரியுமா? இந்த நெருப்பிலே வெளிச்சம் இருக்கும், சூடு இருக்காது. வெளிச்சம் இருக்கும், சூடு இருக்காது. நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோமா? இது என்ன வகையான நெருப்பு? ஹஸரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மனைவியோடு என்ன செய்யறாங்க? போய்கிட்டு இருக்கிறாங்க. நெருப்பு தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் அப்படியே திரும்பி பார்க்கறாங்க, தூர் சீனா மலை பாலஸ்தீனுடைய பார்டர்ல இருக்குது. அது திரும்பி பார்த்தாங்க, அந்த மலையில ஒரு வெளிச்சம் தெரிஞ்சது, நெருப்பு தெரிஞ்சிச்சு. கிட்டக்க போய் பார்த்தா
அந்த நெருப்பை அவர்களால் நெருங்க முடியவில்லை. அல்லாஹ் அல்லாஹ் என்ன செஞ்சான்? மூசாவே, நான் தான் உன்னுடைய ரப்பு, நான் தான் உன்னுடைய ரப்பு. அது ஒரு ஒளி மட்டும்தான், சூடு கிடையாது. உணர்ந்தார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். செருப்பை கழட்டி போட்டு வாங்க, வகி இறங்கியது. இது ஒரு வகையான நெருப்பு. மூன்றாவதாக அல்லாஹ் சொல்கின்றான், இந்த நெருப்புக்கு சூடும் இருக்காது, வெளிச்சமும் இருக்காது. என்னங்க? சூடும் இருக்காது, பக்கத்துல போனா சுடாது, வெளிச்சமும் இருக்காது. இது என்ன நெருப்பு? மரத்திலிருந்து நாம் வெளியாக்கக்கூடிய நெருப்பு. மரம் பார்க்க வெறும் பச்சையா இருக்கும், அது உள்ளே என்ன செய்யாது? நெருப்புகள் எரியாது. ஆனால் ஒரு மரமும் இன்னொரு மரமும் உராயும் போது அதிலிருந்து நெருப்பை நான் உருவாக்குகிறேன். அல்லாஹ் சொல்றான். சூரத்துல் யாசீனிலே உபை இப்னு கலஃப் என்ற ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாரு? ஒரு சில முட்களை எடுத்து தூளா நொறுக்கிட்டு கேட்டாராம், அல்லாஹ் நாளைக்கு மறுமையில எல்லாத்தையுமே பாப்பான்னு சொன்னீங்களே, நான் நொறுக்கிய இந்த முல்லை அல்லாஹ் ஒண்ணு சேர்ப்பானா? அல்லாஹ் சொல்றான், ரப்பனா மஸலஹு வ நஸிய கல்கா கால மை யுஹியில் இலாம வஹிய ரமீம். இந்த மனிதன், நான் இவனை உயிரோடு ஹயாத்தாக்கினேன், முதலில் நான் தான் படைத்தேன், முதல்ல படைச்ச எனக்கு மறுபடியும் எழுப்ப தெரியாதா? உயிரை கொடுக்க முடியாதா? அல்லாஹ் தான் நம்மளை படைச்சான், படைத்தவனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்காதா? குல் அன்தும் அன்ஷஅதும். கண்ணியமானவர்களே, ஒரு தாவரத்திலிருந்து நெருப்பை வர வைக்கக்கூடிய ரப்பு, எந்த ஒரு முன் அறிவிப்பும் இல்லாமல் வெறும் பச்சை மரத்திலிருந்து ஒரு நெருப்பை அல்லாஹ் வர வைக்கிறான் என்று சொன்னால், இந்த நெருப்பின் மூலமாக இந்த சமுதாயம் அழிக்கப்பட்டாலும் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமல்ல, இயற்கை அல்ல. அல்லாஹ் சொல்றான், ததுகிரா, நான் உங்களுக்கு படிப்பினைக்காக சில வேதனைகளை துன்யாவிலே இறக்குவோம், சில விஷயங்களை உங்களுக்கு காண்பிப்போம். அதையும் பார்த்துட்டு நான் அப்புறமா தொழுதுக்கலாம், அப்புறமா நோன்பு வச்சுக்கலாம், நீங்கள் அப்படியும் ஒதுங்கினீர்கள் என்று சொன்னால் இதைவிட இன்னும் கடுமையான வேதனை உண்டு. மறுமையில் அது அடுத்த விஷயம், துன்யாவிலேயே உண்டு. நான்காவது ஒரு நெருப்பை பற்றி குர்ஆன் சொல்லி காட்டுகிறது. அது என்ன நெருப்பு தெரியுமா? அந்த நெருப்பிலே சூடு இருக்கும், வெளிச்சம் இருக்காது. சூடு இருக்கும், வெளிச்சம் இருக்காது. அது என்ன நெருப்புங்க? நரகத்தினுடைய நெருப்பு. நரகத்தினுடைய நெருப்பு இன்று ஒட்டுமொத்தமாக உலகத்தை எல்லாம் எரிய வைத்தாலும் கூட, கலிபோர்னியா மாதிரி ஒட்டுமொத்தமாக துனியாவை நரகமாக்கினாலும் 70 மடங்கு பெரியது நரகத்தினுடைய நெருப்பு. 1000 வருடங்களை அல்லாஹ் அந்த நெருப்பை எரிய வைத்தான். வெள்ளை நிறமானது, கருப்பு நிறமானது, பல ஆண்டுகள் எரிந்து கொண்டே இருக்கிறது. அந்த நெருப்பு யாருக்கு இருக்குது? இந்த துன்யாவில் வாழக்கூடிய பாவிகளுக்கு, நன்மை செய்யாதவர்களுக்கு அல்லாஹ் வைத்திருக்கிறான். இந்த நெருப்பு தான் நான்காவது வகையான நெருப்பு. முதல்ல நெருப்பு என்னங்க? வெளிச்சம் இருக்கும், சூடு இருக்கும். இரண்டாவது, அல்லாஹுடைய ஒளி, வெளிச்சம் இருந்தது, சூடு இல்லை, குர்ஆன் சொல்லக்கூடிய நெருப்பு. மூன்றாவது நெருப்பு என்ன? வெளிச்சமும் இருக்காது, சூடும் இருக்காது. நான்காவது நெருப்பு, சூடு இருக்கும், வெளிச்சம் இருக்காது. அது நரகத்தினுடைய நெருப்பு. அதனால்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம். நீங்கள் இப்படி துஆ செய்யுங்கள், யா அல்லாஹ், நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பனா ஸ்ரிஃப் அன்னா, நரகத்தை விட்டு எங்களை பாதுகாப்பாய். இப்படி துஆ செய்யுங்கள். ஏன் தெரியுமா? ஃபிரௌனை அல்லாஹ் கபரிலே வைக்கும் போது கபரு நரகமாக எரிந்து கொண்டிருந்தது. கபரிலேயே ஃபிரௌனுக்கு அல்லாஹ் நரகத்தை கொடுத்தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் போது, மா ஸலகக்கும் ஃபீ ஸகர், தொழுகை இல்லாதவர்கள், தொழாதவர்கள், சகர் என்ற ஒரு நரகம் இருக்கிறது. அந்த நரகம் இந்த உலகத்தினுடைய தீயை போன்ற அல்ல, இதைவிட 70 மடங்கு மேலானது. அதனால நபி அவர்கள் என்ன செஞ்சாங்க? ஒவ்வொரு தொழுகையிலும் ஒரு சில துவாக்களை செய்தார்கள். ஆனால் ஒவ்வொரு நாளுடைய சுபுகிலும் மகரிபும் துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம அஜிரினி மினன் நார்,
அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், யா அல்லாஹ் நரகத்திலிருந்தும் என்னை பாதுகாப்பாயாக. 7 முறை துஆ செய்தார்கள். ஒரு வக்து தொழுகையிலே 7 முறை அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார், அல்லாஹும்ம அஜிர்னி மினன் நார் என்று துஆ செய்தார்கள். ஏன்? 7 வகையான நரகம் இருக்குது. யா அல்லாஹ் இது 7 வகையான நரகத்தை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வகீனா அஸாபன் நார், நரக நெருப்பிலிருந்தும் எங்களை பாதுகாப்பாயாக. நரகத்தினுடைய வேதனையை பார்த்தவர்கள் எப்படி இருக்கும் என்று கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். குர்ஆன்ல 145 வசனத்துல அல்லாஹ் நெருப்பை பற்றி தெளிவாக இந்த சமுதாயத்துக்கு சொன்னான். எதற்காக? இவர்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காக. அதனால கண்ணியத்திற்குரியவர்களே, காலு லம்னக்கும் மினல் முஸல்லீன், தொழாதவர்கள், தொழுகையை நாடாதவர்கள் நரகத்தில் கபூர்ல கொண்டு போய் வச்ச உடனே நரகம் அவர்களுக்கு காட்டப்படும். நரகத்துல கொண்டு போய் வைக்கிற மாதிரி தான் அவங்களுடைய கபர் இருக்கும். நான் சொல்லல, குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கின்றான். ஆகையினால் நாம் துன்யாவிலே கொடுக்கப்பட்ட இந்த நாட்களை நம் சுற்றி நடக்கக்கூடிய இது போன்ற இயற்கை விஷயங்களை எல்லாம் பார்த்து நாம் என்ன செய்யணும்? படிப்பினை பெற வேண்டும். நெருப்பு எரிக்குதா, அதுல ஒரு படிப்பினை அல்லாஹ் வச்சிருக்கிறான். காத்து வேகமா அடிக்குதா, அதுலயும் ஒரு படிப்பினை இருக்குது. எத்தனையோ சமுதாயத்தை அல்லாஹ் காற்றின் மூலமாகவே அழித்திருக்கிறான். அதனால் அல்லாஹ் நம்மை சுற்றி எத்தனையோ அதாபுகளை காட்டிக் கொண்டிருக்கின்றான். அதையெல்லாம் பார்த்து நாம் படிப்பினை பெற வேண்டும். படிப்பினா என்னங்க? ரொம்ப கவலைப்பட்டுட்டு அப்படியே விட்டுறது கிடையாது. ரொம்ப கவலைப்பட்டுட்டு அப்படியே அமைதியா இருப்பது கிடையாது. கேட்டோமா, பார்த்தோமா, கியாமத்து வந்துருச்சு. கியாமத்து வந்துருச்சு. என்ன அடையாளம்? உலகத்திலே நெருப்புகள் எரியும். மக்கள் எல்லாம் பலஸ்தீனை நோக்கி ஓடுவார்கள். எந்த பலஸ்தீன் மக்களை வெளியே போன்று சொன்னானோ அதே பரக்கத்தான பூமிக்கு இந்த சமுதாய மக்கள் எல்லாம் ஓடும். அல்லாஹ் சொல்றான். நடக்குதா இல்லையா? அதே காசாவை பார்த்து இதை நரகமாக்குவேன் என்று சொன்ன அமெரிக்கா, அந்த நாட்டை எதிர்ப்பதற்காக 1000 மில்லியன் டாலர்களை கொடுத்து செலவு செய்த அந்த நாடு 35 மடங்கு அதைவிட அதிகமான செலவுகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் குர்ஆனுடைய வசனம் உண்மையாக்கப்படுகிறது. கியாமத்து நெருங்கிவிட்டது. நாம என்ன செய்ய முடியும்? எதையும் தடுக்க முடியாது. ஒன்றே ஒன்றுதான் செய்ய முடியும், நல்ல அமல்கள் செய்ய வேண்டும். அல்லாஹ் நரகத்தை துன்யாவிலேயே காட்டுறான். அந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு பெற வேண்டும். என்ன செய்வது? நல்ல ஒரு சாலிஹான முஃமின்களாக நாம் எல்லாம் மாறி இபாதத் செய்து ரப்பினுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.